ஒரு புது வாய்ஸை அறிமுகப்படுத்துறோம். நல்ல உணர்ச்சிகரமா பேசுவாங்க, செய்வாங்க. ரிவ்யூ எல்லாம் நானும் கேட்டு பார்த்தேன், நல்லாவே இருக்குது. ஸோ அந்த புது வாய்ஸ்ல இனி வாரத்துக்கு ஒரு வீடியோ, மினிமம் ஒரு வீடியோவாவது நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த மிஸ்டர் தமிழன் சேனல்ல. புது வாய்ஸ், புது முகம், புது முயற்சி. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பாகிஸ்தான்ல இருந்து ஓடி வந்த ஒரு பையன் இந்தியாவுக்காக உலகளவுல பல ஓட்டப்பந்தயங்களை கலந்துக்கிட்டு நிறைய தங்க பதக்கங்களை வாங்கி கொடுத்தான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த படத்தை தான் ஒரு கதையை எடுத்து வச்சிருக்காங்க. பாக் மில்கா பாக்னு 2013 வெளியான ஒரு ஹிந்தி படம். வாங்க கதையை முழுசா பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் சீன்ல ரோம்ல நடக்கிற ஒலிம்பிக் போட்டியை தான் காட்டுறாங்க. அங்க எல்லா நாட்டு வீரர்களும் ரேஸ்ல ஓடுறதுக்காக வரிசை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோவான மில்கா சிங்கும் வந்து நிக்கிறாரு. இப்ப போட்டி ஆரம்பிக்க போகுது. எல்லாருமே இந்தியால இருந்து மில்கா சிங் வந்திருக்காருன்னு அவரோட பேரை தான் அப்படியே கூவிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடியா உட்கார்ந்துருக்காங்க ஓடுறதுக்காக. மில்கா சிங்கும் ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்போ துப்பாக்கி சுடுற சத்தம். வேகமா எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. நம்ம மில்கா சிங் தான் எல்லார விட முந்தி போய்கிட்டு இருக்காரு. அப்போ சைடுல நிக்கிற அவரோட கோச் மில்கா ஓடுடா ஓடு, மில்கா ஓடுன்னு அப்படியே என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காரு. நல்லா ஓடிட்டு இருந்தவரு இந்த வார்த்தையை கேட்டதும் அப்படியே அவரோட முகமெல்லாம் மாறி போச்சு. இந்த வார்த்தைய இவர் இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பார் போல. மில்கா ஓடு, இங்க இருந்து ஓடுன்னு யாரோ சொன்ன குரல். மேகமெல்லாம் அப்படியே கருன்னு மாறி போன மாதிரியான ஒரு பிம்பம். குதிரையில ஒருத்தன் வாளோட இவரை துரத்திட்டே வரான். உயிரை கையில பிடிச்சிட்டு இவர் ஓடிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு காட்சி இவரோட கண்ணுக்கு மட்டும் வந்து போகுது. ஆனா அங்க ஒலிம்பிக் நடந்துட்டு இருக்கு. எல்லா வீரர்களும் வெறித்தனமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவர் மனசு அந்த காட்சியவே நினைச்சு டக்குன்னு எதையோ திரும்பி பார்க்க எல்லாரும் முந்திக்கிட்டு ஓடிட்டாங்க. நம்ம ஆளு ரேஸ மிஸ் பண்ணிட்டாரு. முதல் இடத்துக்கு வர வேண்டியவரு 4வது இடத்துக்கு தான் வந்திருக்காரு. 1960 ரோம்ல நடந்த ஒலிம்பிக் போட்டியில மில்கா சிங் தோற்று விட்டாருன்னு எல்லா பத்திரிகையிலும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காக மில்கா சிங் திரும்பி பார்த்தாருன்னு எல்லா நியூஸ் பேப்பர்லயும் அதே கேள்விதான். அவர் தோத்து போன அந்த நாள் இந்தியாவோட சரித்திரத்திலே ஒரு கருப்பு நாள்னு எல்லா பத்திரிகையும் கிளின்னு கிழிக்கிறாங்க. அவரோட உருவபொம்மை எல்லாத்தையும் எரிக்கிறாங்க. மக்கள் இப்போ இவரை இந்த அளவுக்கு வெறுத்தாலும் அவர் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை. எப்படியாவது இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ல தங்கத்தை ஜெயிச்சு கொண்டு வந்துருவாருன்னு அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்திருக்காங்க போல. இப்ப தோத்து போனதுனால எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் நமக்கு மில்கா சிங்கோட வீட காட்டுறாங்க. எவ்வளவு பதக்கம், எக்கச்சக்கம். ஒவ்வொரு நாட்டிலையும் இந்தியாவுக்காக நிறைய பதக்கங்களை தட்டி தூக்கியிருக்காரு மனுஷன். அப்ப அவரோட வீட்டுக்கு ஒரு போன் வருது. அவரும் போய் எடுக்கிறாரு. ஹலோ மில்கா சிங்னு யாரோ பேசுற சத்தம். அந்த குரலை கேட்டதும் டப்புன்னு போனை வச்சுட்டாரு மனுஷன். போன் பண்ணவருக்கு ரொம்ப வருத்தம். அவர் பக்கத்துல இருக்க ஒரு வெள்ளமுடிக்காரரும் என்னாச்சு, போனை எடுக்கலையா, பேசலையான்னு கேட்டுட்டு இருக்காரு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். ரோம்ல நடந்த ஒலிம்பிக்ல தோத்து போனதுனாலயும் என்னமோ அவர் அப்செட்டா இருக்காரு போலன்னு இவர் பதில் சொல்லிருக்காரு. என்னையா இது பெரிய பிரச்சனையா இருக்கேயா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போட்டி நடக்க போகுது. நம்ம பிரதமர் வேற அதுல ரொம்ப ஆர்வமா இருக்காரு. நம்ம நாட்டோட ஸ்டாரே மில்கா சிங் தான். அவர் இல்லைன்னா எப்படி? இப்படி ரெண்டு பேரும் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா என்ன பிரச்சனை, என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே நம்ம நாட்டோட பிரதமர் அந்த இடத்துக்கு வராரு. அந்த காலகட்டத்துல பிரதமரா இருந்த நேரு அவர்கள் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி போட்டியில கலந்துக்க வேண்டிய மில்கா சிங் போனை எடுக்க மாட்டாரு. அவர் பாகிஸ்தானுக்கு வந்து ரேஸ்ல கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. எதனால இப்படி இருக்காரு? ஒருவேளை ரோம் ஒலிம்பிக்ல தோத்து போனதுனால இப்படி இருக்காரான்னு நம்ம பிரதமரும் கேக்குறாரு. அப்போ மன்னிக்கணும், நான் ஒரு விஷயம் சொல்லலாமான்னு மில்கா சிங்கோட கோச் அந்த இடத்துல வந்து பேசுறாரு. பிரச்சனை ரோம் ஒலிம்பிக்ல தோத்து போனது கிடையாது, பாகிஸ்தானுக்கு போய் விளையாடுறது. அவருக்கு பாகிஸ்தானுக்கு போக விருப்பம் இல்லையா. இது என்ன பெரிய சிக்கலா இருக்கு? இந்த போட்டி நடந்தே ஆகணும். எப்படியாவது நீங்க எல்லாம் போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வாங்கன்னு நம்ம பிரதமரும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்போ அவரை கன்வின்ஸ் பண்ணி அந்த போட்டியில கலந்துக்க வைக்கிறதுக்காக இந்த வெள்ளமுடி தாத்தா, அப்புறம் நம்ம கோச், இவங்க எல்லாருமே டெல்லியில இருந்து சண்டிகருக்கு போக போறாங்க. அவங்க எல்லாரும் ட்ரெயின்ல அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கும்போது கோச் இன்னொருத்தரையும் கூட்டிட்டு வராரு. அவர் பேர் குருதேவாமா. இவருக்கு மில்கா சிங் 6 வருஷமா தெரியும். இவர் சொன்னா கண்டிப்பா மில்கா சிங் தட்டவே மாட்டாரு. இந்த போட்டியில கலந்து பாருன்னு கோச் ரொம்ப நம்பிக்கையா அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. எதுக்காக அவர் பாகிஸ்தானுக்கு வரமாட்டேங்கிறாரு உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு புதுசா வந்த குருதேவ் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட இவங்க கேட்கும் போது அவர் சொல்றாரு, அது ஒரு பெரிய கதைன்னு. அது என்ன கதைன்னு பாப்போமா? 6 வருஷத்துக்கு முன்னாடி செகண்டராபாத்ல இருக்க ஆர்மி கேம்ப்ல தான் முதல் தடவையா மில்கா சிங்கை இவர் சந்திச்சாராம். அப்ப அந்த சீனை நமக்கு காட்டுறாங்க. பொதுவா அந்த காலகட்டத்துல இளைஞர்கள் எல்லாமே ஆர்மியில போய் புதுசா சேருவாங்க இல்லையா, அப்படி சேர்ந்தவங்கள ஒருத்தர் தான் மில்கா சிங். அப்ப அவங்களுக்கு உயர் அதிகாரியா இருக்கிறவர் யாருன்னா நம்ம பிரகாஷ் ராஜ் தான். அவர் எல்லாருக்கும் எப்படி நடந்துக்கணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டு அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தர் பேரையா சொல்லி எல்லாரும் உள்ளே நையான்னு கை தூக்கணும். அப்போ சுரேஷ் குமார்னு ஒருத்தர் பேர் வருது. ஆனா யாருமே பதில் சொல்லல. அவரும் 2-3 தடவை கட்டி பார்த்துட்டு அடுத்ததா மில்கா சிங்கோட பேரை சொல்றாரு. இவரு உள்ளே நையான்னு கை தூக்குறாரு. அப்போ உள்ளே நையான்னு இன்னொரு சத்தமும் கேக்குது. என்ன இது 2 மில்கா சிங்கா இருக்கீங்கன்னு இவருக்கு டவுட். இல்ல சார், நான் தான் சுரேஷ் குமார்னு அங்க ஒருத்தர் ஒரு மாதிரி கீச்சு குரல்ல, அவர் குரல் கொஞ்சம் லேடிஸ் குரல் மாதிரி இருக்கும். இப்படி அவர் பேசினது எல்லாரும் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. ஏன் இவ்வளவு லேட்டா சொல்றேன்னு இவர் கொஞ்சம் முறப்பா கேக்குறாரு. அது ஒண்ணும் இல்ல சார், என் குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா, அதனாலதான் பயந்துகிட்டே சொன்னேன்னு இவர் சொன்னதும், ஏன் உன் குரல் இப்படி இருக்கு, இந்த குரலை வச்சுட்டு நீ எல்லாம் எதுக்கு ஆர்மிக்கு வந்தேன்னு திட்டுறாரு. நீ என்ன பாகிஸ்தான் ஆர்மி கூட போய் பாட்டா பாட போற, இந்த குரலை வச்சுக்கிட்டு எப்படி வீரமா பேசி கத்துவ, எங்க கத்தி
காட்டு அப்படின்னதும் அவரும் அட்டாக், எதிரிகளை தாக்குங்கன்னு கத்துறாரு. அது லேடிஸ் வாய்ஸ் மாதிரி தான் மறுபடியும் கேக்குது. எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இல்ல, இன்னையில இருந்து உன் பேரு சுரேஷ் குமாரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு பிரகாஷ்ராஜ். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. எல்லாரும் ரொம்ப சிரிக்கிறாங்க. இங்க ஆபீசரா இருக்க பிரகாஷ்ராஜ் ரொம்ப வெறப்பானவரு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு, இத பாருங்கடா, இது ஒரு கப்பு தான், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, கழுவுறதுக்குன்னு எல்லாத்துக்கும் இத பத்திரமா வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போலாம் அவங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்பெல்லாம் எதுவுமே இல்ல. ஆர்மிலையுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ட்ரைனிங் எல்லாமே கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எல்லா ட்ரைனிங்குமே நம்ம மில்காவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அட்டென்ட் பண்றாங்க. அப்படி ஆர்மி வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் இந்த குருதேவ் அந்த இடத்துக்கு வராரு. உயரதிகா இருக்க பிரகாஷ்ராஜ் இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, நம்ம நாட்டுல ரன்னிங் ரேஸ் ஓடுறதுக்காக சில வீரர்களை தேர்ந்தெடுக்க போறாங்களாமா. அதுக்காக தான் இந்த குருதேவ் இங்க வந்திருக்காரு. உங்களுக்கும் ரேஸ் வச்சு நாளைக்கு 10 பேரை செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுல யார் யாரு செலக்ட் ஆகுறாங்களோ அந்த 10 பேருக்கு பாலும் முட்டையும் கிடைக்குமா. இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்போ பால் முட்டை கூட ஆர்மியில கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் போல. இவங்கெல்லாம் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, புல்ல வெட்டுறது, சுத்தம் பண்றதுன்னு சின்ன சின்ன வேலையை தான் செய்யறாங்க. ஒரு ஆர்மி மேனுக்கான எந்த ஒரு வெப்பனும் இவங்களுக்கு கொடுக்கப்படுறது கிடையாது. அதனால நாள் ஃபுல்லா வேலை பார்த்து பார்த்து இவங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. இந்த போட்டியில இவங்க ஜெயிச்சிட்டா அந்த ஜெயிக்கிற 10 பேரும் அந்த மாதிரியான வேலை செய்ய வேண்டியது இல்லையா, ரன்னிங் ரேஸ்லயே கான்சென்ட்ரேட் பண்ணலாமா, அதுக்கான ட்ரைனிங் மட்டும் தான் அவங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லிட்டாங்க. அதனாலே எப்படியாவது அந்த ரேஸ்ல ஜெயிச்சே ஆகணும்னு நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப வெறி. இப்போ அந்த நாளும் வந்தாச்சு, ரன்னிங் ரேஸும் ஆரம்பிச்சாச்சு. நம்ம சுரேஷ் வெறித்தனமா ஓடிக்கிட்டு இருக்கான். எல்லாரையும் விட அவன் தான் முத ஆளா ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் தான் முத ஆளா ஜெயிக்க போறான்னு பார்த்தா ஆரம்பத்திலே வேகமா ஓடுனதுனால என்னமோ ஒரு இடத்துல வயித்த புடிச்சுக்கிட்டு விழுந்து கிடக்கான். என்னால முடியல, இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் வந்தவரு வயித்த வலி தாங்க முடியாம வயிறு பிடிச்சுக்கிட்டதுனால என்னமோ அந்த இடத்துல விழுந்துட்டாரு பாவம். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் போச்சுன்னு நினைக்கும் போது அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து சொல்றான், என்னடா ஓடு, பால் நினைச்சு பாருடா, பால் அப்பதான் கிடைக்கும்னு சொன்னதும் அதுக்காகவே மனுஷன் வெறித்தனமா ஓடுறாரு. எல்லாரையும் கிராஸ் பண்ணி போய் முதல் 10 பேர்ல இவரும் இப்ப செலக்ட் ஆயிட்டாரு. அந்த குருதேவ் வந்து, நீ ரொம்ப நல்லாவே ஓடுன தம்பி, நம்ம ஹீரோவை பாராட்டுறாரு. என்னாச்சு, பாதியில சோர்ந்து போய் இருந்தியேன்னு கேட்டதும், இல்ல சார் வயிறு கொஞ்சம் பிடிச்சிக்கிச்சுன்னு இவர் சொல்றாரு. பரவாயில்ல, அதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி சரி பண்ணிக்கலான்னு அவர் நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோவை. இப்ப ஆசைப்பட்டபடி பாலும் முட்டையும் கிடைக்குது. அவர் அதை என்ன பண்றாருன்னு பாருங்க. முட்டையை உடைச்சு சூடான பால்ல போட்டு கலக்கி குடிக்க போறாரு. ஆனா என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்கறாரு. பரவாயில்ல இருக்கட்டும், நீ குடிச்சா என்ன நான் குடிச்சா என்னன்னு அந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவையே குடிக்க சொல்லிட்டாரு. இவர் சந்தோஷமா அதை குடிக்கிறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு வாழ்க்கையில பால் குடிச்சிருப்பார் போல. சின்ன வயசுல அவங்க அம்மா கையால தான் பால் குடிச்சிருப்பார் போல. ஒரு அழகான சீக்கிய குடும்பம் ரொம்ப சந்தோஷமா ஒரு கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த காட்சிகளை நமக்கு காட்டுறாங்க. மூத்த அக்கா ரொம்பவே பாசமா இருக்கா அவன் மேல. அப்பா மாமான்னு கூட்டு குடும்பமா தான் இருக்காங்க. அப்ப அப்பா சொல்றாரு, உங்களுக்கு தெரியுமா மாப்ள, என் பையனை நான் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புறேன், அவன் இங்கிலீஷ் எல்லாம் நல்லா பேசுவான்னு. இங்க வந்து ஏதாவது வார்த்தை சொல்லி காட்டுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்மால போய் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் தான் சொல்றாரு. அதுக்கே எல்லாருக்கும் பெருமை தாகல, ஆகோ ஓகோன்னு எல்லாரும் ரொம்ப கைதட்டி சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஸ்கூலுக்கு போக வேண்டிய நேரம். இவரும் இவரோட ஒரு ஃப்ரெண்டும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கானுங்க ஆத்து மணல்ல. டேய் மில்கா, உன்னால இன்னைக்கும் லேட் ஆக போகுது பாரு, டீச்சர் கிட்ட நல்லா அடி வாங்க போறோம்னு ஃப்ரெண்டுகாரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸ்கூல்னு பார்த்தா அங்க எந்த ஒரு கட்டடமும் இல்ல, ஒரு பெரிய நதி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க கையில ஒரு பலகையோட ஓடி போயிட்டு இருக்காங்க. அந்த காலத்து ஸ்லைடு போல. அங்க போனதும் ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு அந்த பலகை மேல வச்சுட்டு நடு ஆத்துக்குள்ள இறங்கிதான் அந்த ஆத்து கடந்துதான் இவங்க ஸ்கூலுக்கெல்லாம் போறாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. அங்க போனா சார் லேட்டா வந்துட்டீங்கன்னு சொல்லி அங்கேயும் ஓகே தான் போட்டு அடி கொடுக்கறாரு நல்லா. ஏதோ 2-3 இங்கிலீஷ் வார்த்தையை கத்துக்கிட்டு அங்கிருந்து மறுபடியும் வேகமா மட்ட மத்தியான வெயில்ல அந்த ஆத்து மண்ணல்ல தான் வீட்டுக்கு ஓடியாரணும். ஃப்ரெண்டு சொல்றான், வேணாண்டா காலெல்லாம் பொத்து போயிரும், நானா வரமாட்டேன்னு. ஆனா இவருக்கு வீட்டுக்கு போகணும்ன்ற ஆவல் தாங்கல. எவ்வளவு சூடா இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த சூடு காலை தொடுறதுக்குள்ள வேகமா நான் எப்படியாவது ஓடிடுவேன்னு வேகமா ஓடி இருக்காரு. அந்த ஓட்டம் தான் இப்போ இவரை 10 பேர்ல ஒருத்தனா செலக்ட் பண்ணிருக்கு. நம்ம குருதேவ வர பெஸ்ட் ரேசரா செலக்ட் பண்ணி அடுத்து ஒரு கேமுக்காக கூட்டிட்டு போறாரு ஒரு இடத்துக்கு. இந்த இடத்துல நடக்க போற ரேஸ்ல நம்ம ஹீரோ ஜெயிச்சா ஆர்மியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய பெஸ்டான 3 ரேசர்ஸ்ல நம்ம ஹீரோவும் ஒருத்தரா இருப்பாருன்னு சொல்லிதான் குருதேவ் கூட்டிட்டு போறாரு. அங்க பார்த்தா எல்லாருமே அந்த கிரவுண்ட தொட்டு கும்பிட்டுட்டு ரொம்ப மரியாதையா போய்கிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தன் கோட் போட்டு நின்னுட்டு இருக்கான். அவன்கிட்ட எல்லாரும் ரொம்ப பவ்யமா மதிப்பு கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்தது நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. அவர் அப்படியே நேர போய், இந்த கோட் எங்க கிடைக்கும், எனக்கு ஒண்ணு வேணுமேன்னு கேட்டுட்டாரு பட்டுன்னு. இந்த கோட்டா உனக்கு வேணுமான்னு அவன் கேக்குறான். ஆமான்னு நம்ம ஹீரோ சொன்னதும், இது கோட்டு கிடையாது தம்பி, இது பிளேசர், இந்தியாவோட பிளேசர். இதெல்லாம் சாதாரணமா கிடைக்காது, இதெல்லாம் கிடைக்கணும்னா ஒரு தகுதி வேணும்னு அவன் சொல்றான் திமிரா. ஆமா நீ யாருன்னு கேட்டதும், இந்த மாதிரி செகண்டராபாத்ல இருக்க ஆர்மி டீம்ல நான் வேலை செய்யறேன்னு சொன்னதும் அவங்க எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறானுங்க. இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த பிளேசர் மேல நம்ம ஆளுக்கு ஒரு ஆசை. ஏன்னா அதுல இந்தியான்னு போட்டு ஒரு சக்கரை வேற போட்டிருக்குமா, அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்போ ட்ரைனிங் எடுத்துட்டு களைப்பா வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு ஒரு நாள். அப்போ ஒரு ரூம்ல அந்த கோட் தொங்கிட்டு இருக்கிறத நம்மால் பாத்துட்டாரு. உடனே போய் அதை தொட்டு பார்த்து ஆசையில டபக்குன்னு எடுத்து மாட்டிக்கிட்டாரு. கண்ணாடி முன்னாடி ரொம்ப சந்தோஷமா போட்டு பாக்குறாரு. சல்யூட் எல்லாம் அடிச்சுக்கிறாரு. சாம்பியன் மில்கா சிங்னு
திருடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுங்க அப்படியே கும்பலா வந்துட்டானுங்க. டேய் என்ன கோட்டை திருடிட்டு இருக்கியா, ஒழுங்கா என்னோட பிளேசரை குடுறான்னு அதை கலட்டி அடி அடின்னு அடிக்கிறானுங்க நம்ம ஆளை போட்டு. இதோ பாருங்க நான் திருடல நான் சும்மா எப்படி இருக்குன்னு போட்டு பார்த்தேன்னு எவ்வளவோ சொன்னாலும் கேட்கவே மாட்டானுங்க. நம்ம ஹீரோவோட சட்டை பேண்ட் எல்லாத்தையும் கிழிச்சு ட்ரௌசரை கூட விட்டு வைக்காம கிழிச்சு எரிஞ்சிட்டானுங்க. அப்போன்னு பார்த்து குருதேவ் வந்து எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அமைதியா இருங்கடா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கத்துறாரு. இவன் என்னோட பிளேசரை திருட பாட்டுட்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல நான் அப்படி பண்ணவே இல்ல குருஜி, சும்மா போட்டு பார்த்தேன் அவ்வளவுதான், ஆசையா இருந்தது நம்ம ஹீரோவும் சொல்றாரு. அப்படியே ஒரு நேரம் அமைதியா இருந்த நம்ம குருதேவ் ஓங்கி பொழிச்சுன்னு ஒரு அரை நம்ம ஹீரோவை, உனக்கு அறிவு இருக்கா, அது என்ன சும்மா போட்டு பாக்குறதா, அது என்னது இந்தியாவோட பிளேசர், அது அப்படியே சும்மா கிடைச்சிருமா, சும்மா எடுத்து போட்டுக்கலாம் நினைச்சா நீ, அதுக்கெல்லாம் ஒரு அருகதை வேணும், தகுதி வேணும், இத நீ போடணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோ, இந்த நிக்கிறான் பாரு ராணா சிங், இவனை தோக்கடிக்கணும், உன்னால தோக்கடிக்க முடியுமான்னு கேக்குறாரு. அவனுங்கெல்லாம் நக்கல சிரிக்கிறானுங்க. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம என்னால முடியும் குருஜின்னு சொல்லிட்டாரு. டேய் இவன் புல்லட் மாதிரி ஓடுவான்டா, செம்ம ஃபாஸ்டா ஓடுவான், உன்னால இவனை தோற்கடிக்க முடியுமான்னு திரும்ப திரும்ப கேக்குறாரு. நிச்சயமா கண்டிப்பா அவனை நான் ஜெயிப்பேன்னு ரொம்ப உறுதியா நம்மால சொல்லிட்டாரு. குருஜிக்கு ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க. இவனோட உறுதியை பார்த்ததும் குருஜி ஒத்த வார்த்தை தான் சொல்றாரு, உன்னால 1000 ராணா சிங்க தோற்கடிக்க முடியும்டான்னு. இப்போ மறுநாள் வந்துருச்சு, ரேஸுக்கு எல்லாரும் தயாரா இருக்காங்க. நம்மால இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல ஓடுனது கிடையாது. அதனால மத்தவங்க என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்கன்னு பார்த்து பார்த்து அதையே பண்ணிட்டு இருக்காரு ஆரம்பத்துல. அப்புறம் ரேஸும் ஆரம்பிக்குது, எல்லாரும் வேகமா ஓடுறாங்க. நம்ம ஹீரோவும் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த சாம்பியனா இருக்கான் இல்லையா ராணா சிங், அவனை விட முந்தி ஓட போறாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க சமயம் அவர் ஈக்குவலா ஓடிட்டு இருக்கும் போது அந்த கோட்டை தொடுற அந்த ஒரு செகண்ட்ல டக்குனு அவர் கால ஏதோ பிடிச்சுக்கிடுச்சு. அவர் காலை பிடிச்சிட்டு அப்படியே தடுமாறிட்டாரு. அதுக்குள்ள மத்த எல்லாருமே பீட் பண்ணிட்டாங்க அவரை. இவர் ஏதோ ஒரு வலியோட பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. குருஜி ஓடி வந்து என்னாச்சுன்னு பார்த்தா அவர் கால்ல ஒரு பெரிய கல்லு குத்தி ரத்தம் அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கு. இத பார்த்து அங்க இருக்க ஹையர் அபிஷியல் கூட அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அதுல ஒருத்தர் வந்து நீ நல்லா ஓடுன, உன்னை நான் செலக்ட் பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை செலக்ட் பண்ணிட்டாங்க. பாவம் நம்ம ஹீரோவுக்கு கால்ல ஷூ கூட இல்ல, அதனாலதான் கல்லு குத்தி ஜெயிக்க முடியாம போச்சு. ஆனாலும் இவரோட இந்த வெறித்தனமான ஓட்டத்தை பார்த்து இவரை இப்போ செலக்ட் பண்ணிட்டாங்க. இவரை நல்லா ட்ரெயின் பண்ண சொல்லி குருஜி கிட்டையும் சொல்லிட்டு போறாரு அவரு. இந்த கதை எல்லாத்தையுமே இப்போ குருஜி வெள்ளமுடி தாத்தா கிட்ட சொல்லிட்டார் இல்லையா, அந்த சீனை நமக்கு காட்டுறாங்க. சார் அவ சாதாரணமானவன் சார், அசாத்தியமானவன், நம்ம நாட்டுக்கு கிடைச்ச ஒரு வைரோன்னு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே சரிதான், கேட்க இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு, ஆனா எதுக்காக பாகிஸ்தானுக்கு வரமாட்டேங்கிறாரு, அதானே இப்ப பிரச்சனைன்னு அவர் சொல்றாரு. சார் உங்களுக்கே தெரியும் சுதந்திரம் வாங்கினப்போ 2 நாட்டு எல்லையில இருந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு. மில்கா சிங்கோட அந்த கிராமம் இருந்தது பாகிஸ்தானுக்குள்ளயா, அதனால பாவம் 10-12 வயசா இருக்கும் போது தனியா உயிரை கையில பிடிச்சிட்டு அவர் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு ஓடி வந்திருக்காரு. அப்ப அந்த சீனை எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. பார்க்க ரொம்ப கொடுமையா இருக்கு. அங்க இருந்து வந்திருப்பாங்க இல்லையா அந்த மக்கள் எல்லாருமே இந்த பக்கம் இந்திய எல்லைக்குள்ள யாராவது சொந்தக்காரவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள பாக்குறதுக்காக அந்த எல்லையில இருக்க ஆர்மி கேம்ப்லயே டென்ட் போட்டு தங்கி இருக்காங்க. ஆர்மி தான் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குது. சில நேரம் நம்ம மில்காவுக்கு சாப்பாடு கிடைக்குது, சில நேரம் கிடைக்காம போகுது. அக்கா நம்மள தேடி வரமாட்டாளான்னு அக்காவோட பேரை அந்த இடத்துல கொடுத்துட்டு அங்கேயே இவரு காத்து கிடக்குறாரு நாள் முழுக்க. சின்ன பையன் வேற, யாருமே இல்ல, பசி பட்டினி, இதுல பட்டினியால நிறைய பேர் செத்து வேற போறாங்க அந்த இடத்துல. எல்லாமே இவருக்கு பார்க்க ரொம்ப பயமா இருக்கு. அப்ப ஒரு நாள் இவரோட பேரை அனௌன்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி உங்க அக்கா உன்னை தேடி வந்திருக்காங்க வாப்பான்னு. இவர் தெரிச்சு ஓடிட்டு இருக்காரு அக்காவை பார்க்க. அக்காவுக்கு தம்பியை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து பாசமலையே பொழிறாங்க அந்த அம்மா. அக்காவும் அக்கா வீட்டுக்கார் மட்டும் பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்திய எல்லைக்குள்ள சேஃபா வந்திருக்காங்க. அதனாலதான் இவங்க கிட்ட இப்போ நம்ம ஹீரோ வந்து சேர்ந்திருக்காரு. அக்கா என்னமோ பாசமா தான் பாத்துக்கிறா, ஆனா மாமங்காரே சிடுசிடுன்னு இருக்கான். அவனுக்கு மில்கா வந்து சுத்தமா பிடிக்கல. இது மட்டும் இல்லாம நைட்டு நேரத்துல அந்த கூடாரத்துக்குள்ள அக்காவை போட்டு சித்திரவதை பண்றான். இதை எல்லாத்தையும் சின்ன பையனா இருக்க மில்கா பார்த்து ரொம்ப வருத்தப்படுறான். அது ஒரு சின்ன கூடாரம் தான், அதுலயே 5 பேர் தங்கி இருக்காங்க. இப்படி அக்கா கஷ்டப்படுறத பார்த்து கூட இருக்க சின்ன பசங்க வேற சிரிக்கிறானுங்க. அவனுக்கு எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப வெறி பிடிச்சு போச்சு. பொறுத்து பார்த்து மாமங்காரனை போட்டு அடி அடி நடிக்கிறான். பதிலுக்கு மாமங்காரன் சும்மா இருப்பானா, சின்ன பையனும் கூட பார்க்காம அவன் போட்டு பொழந்து கட்டிட்டான். அப்ப ஓடுன மில்கா தான் அதுக்கடுத்து வீட்டை பக்கம் வரவே இல்லை போல. எப்பவும் ஒரு கேங்க செட் பண்ணிட்டு அவங்களோடய சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த ரயில் போகும் இல்லையா, அப்போ அதுல இருக்கக்கூடிய கறியை அடி திருடி சம்பாதிக்கிறது, சின்ன சின்ன திருட்டு வேலைகளை பார்த்துதான் அந்த இடத்துல நம்ம மில்கா வாழ்ந்துட்டே இருக்கான். இப்படி காலம் ஓடி போகுது. நம்ம மில்காவும் பெரிய பையனாயிட்டான். அவன் தங்கியிருந்த இடம் கூட இப்ப ஒரு கிராமமா மாறிச்சு. எல்லாரும் கொஞ்சம் வீடுகள்லாம் கட்டி ஓரளவுக்கு நல்லா வாழ்ந்துக்கிட்டாங்க. அப்ப பார்த்தா சைக்கிளை வச்சுக்கிட்டு வித்து காட்டிட்டு இருக்கான் சின்ன பசங்களுக்கு. அப்பதான் ஹீரோயின் என்ட்ரி. அந்த அம்மா தண்ணி எடுத்துட்டு வராங்க. இவர் அப்படியே சைக்கிள்ல இடிச்சு 2 பேரும் விழுந்துட்டாங்க. அப்பதான் முதல் தடவையா ஹீரோயினை பார்த்து உடனே காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து அந்த அம்மா பின்னாடியே போய் பாட்டெல்லாம் பாடி கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த அம்மா எப்பவும் தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு குழாய்க்கு வரும். இவர் போய் ஹெல்ப் பண்றேன்னு தண்ணி குடம் வாளி எல்லாத்தையும் வாங்கி இவரே வீடு வரையும் கொண்டு போய் விட்டுட்டு வராரு. மறுநாள் எல்லாம் இவரே தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த இடத்துல கியூல நின்னு அப்படி இப்படின்னு கொஞ்சம் சிரிக்க வச்சு ஓரளவுக்கு ஹீரோயினை கரெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அடுத்து அவங்கள குழாய்க்கு கூட வர விடுறது இல்ல. அவங்க வர்ற சந்திலேயே அவங்கள மறிச்சு பசங்களை வச்சு வாளியில தண்ணி எடுத்து ஊத்தி ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாரு ஹீரோயினை. அந்த அம்மாவும் பார்க்கும் போதும் போகும்போது
போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லையா, அதனால சின்ன பசங்க விளையாடுற பந்தை வாங்கி அதுல ஒரு கீரலை போட்டு பந்த மாடிக்கு தூக்கி போடுறாரு. ஹீரோயின் வீட்டுக்கு தான். அந்த அம்மா எடுத்து என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள ஓட்டைய போட்டு ஒரு லெட்டரை வச்சிருக்காரு நம்ம ஆளு. நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்னை காதலிக்கிறியான்னு டைரக்டாவே கேட்டுட்டாரு. இவங்களும் லவ் யூ டூன்னு பதிலுக்கு ஒரு லெட்டரை பந்துக்குள்ள போட்டு அனுப்புறாங்க. இப்படி பந்து தான் மாடிக்கு மாடி பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் இப்படி பால் மூலமாவே பேசிக்கிறாங்க. அப்ப ஒரு நாள் இவங்க அப்பா படுத்திருக்கும் போது அவர் காதுலயே வந்து பந்து அடிச்சிருது. தனிமையில சந்திக்கும் போது ஏன் இப்படி பண்ண, அப்பாவோட காதே செவந்து போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டா. உங்க அப்பாவை யாரு வீட்டுல இருக்க சொன்னதுன்னு இவர் கேக்குறாரு. ஏன்னா அவங்க அப்பா ஒரு போலீஸ் போல. உனக்கு தெரியாதா காந்தி ஜெயந்தி, அதனாலதான் எங்க அப்பா லீவ்ல இருக்காருன்னு அவ சொல்றா. ஏன் காந்தி ஜெயந்தினா லீவான்னு இவன் கேக்குறான். ஆமா, நாடு முழுக்க லீவு தானே, அதுக்கு பேர் தான் நேஷனல் ஹாலிடேன்னு அவ சொல்லி கொடுக்குறா. அப்படின்னா ஏன் பிறந்த நாளுக்கும் லீவு விட்டா எப்படி இருக்கும்னு ஹீரோவுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. இதை கேட்டு அவ ரொம்ப சிரிக்கிறா. நீ என்ன காந்திஜி அளவுக்கு பெரிய ஆளான்னு கேலி பண்ணி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்படி இவங்க காதல் ரொமான்டிக்கா போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நம்ம ஆளு 2 டின்னு நிறைய வெண்ணெயை வாங்கிட்டு வராரு. அதை பார்த்த ஒரு போலீஸ்காரி எங்க இருந்துடா திருடிட்டு வந்தேன்னு கேக்குறாரு. அதெல்லாம் எங்க இருந்து திருடிட்டு வரலன்னு இவர் சொன்னதும் சரி எனக்கு ஒரு டின்னு கொடுன்னு கேக்குறாரு. ஆனா இவருக்கு கொடுக்க மனசு இல்ல. டின்னு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து நம்ம ஆளு 2 டின்னு நிறைய இருந்த அந்த பட்டரை ஃபுல்லா அப்படியே கடன்னு குடிச்சிட்டு இந்தாங்க ஒண்ணுக்கு பதிலா 2 டின்னையே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த 2 டின்னையுமே தூக்கி போட்டுட்டு வராரு. இதை எல்லாத்தையும் பார்த்து எல்லாரும் ரொம்ப சிரிக்கிறாங்க. ஏதோ பெரிய சாதனை இவர் பண்ணிட்ட மாதிரி அந்த போலீஸ்கார இன்சல்ட் பண்ணிட்டாரு இல்லையா, அதனால இவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஊர்வலமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இதை எல்லாத்தையுமே அந்த பக்கமா நின்று தண்ணி பிடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் மத்த லேடிஸும் பாக்குறாங்க. நம்மால ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டா போலன்னு ஹீரோயின் நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க ஒரு அம்மா சொல்லுது, இந்த காலத்துல இப்படிதான்ப்பா திருடனுக்கும் ராபரி பண்றவனுக்கு தான் பேரு புகழும் கிடைக்குதுன்னு. இதை கேட்டது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அந்த அம்மா அழுதுகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப வந்து நம்மால என்ன நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா, எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டுட்டு இருக்கான். கல்யாணமா? ஆமா, கல்யாணம் பண்ணி டசன் கணக்குல பிள்ளை பெத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு எல்லாரும் ஒன்ன மாணி திருடவா, ஒழுங்கா போய் உருப்படியா வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வான்னு அந்த அம்மா சொல்லுது. இவருக்கும் நிலவரம் புரிஞ்சு போய் சரி எனக்காக காத்திருப்பியான்னு கேக்குறாரு. அவங்களும் எவ்வளவு நாள் வேணும் காத்திருப்பேன்னு சொல்றாங்க. வாழ்க்கையில உருப்படியா எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு வரேன், அப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அது வரையும் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிதான் இப்போ நம்ம ஆள ஆர்மிக்கு வந்திருக்காரு. அடுத்து பால் மேல உள்ள ஆசையில ரன்னிங்ல சேர்ந்து இப்போ அந்த பிளேசர் மேல உள்ள ஆசையிலையும் மரியாதை வேணும்ன்றதுக்காகவும் தான் இந்த காம்படிஷன்ல வெறித்தனமா ஓடணும்னு பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவருக்கு நம்ம குருஜி ஷூவெல்லாம் வாங்கி கொடுக்கறாரு. ஆனா அதை போட்டுட்டு நம்ம ஹீரோவால ஓடவே முடியல, கீழே விழுந்துட்டே இருக்காரு. குருஜி இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போதான் அந்த இடத்துக்கு நம்ம இந்தியன் டீமோட கோச் உள்ள வராரு. யாருப்பா, யார் இந்த பையன் கரடு முரடா இருக்கான்னு குருஜி கிட்ட கேக்குறாரு. மில்கா இவர்தான் இந்தியன் டீமோட கோச், வணக்கம் போட்டுக்கோன்னு சொன்னதும் இவரும் நமஸ்காரம் பண்றாரு. தம்பி கொஞ்ச நாள் அப்படிதான்ப்பா இருக்கும், போட்டு போட்டு ஓடுனா பழகிரும், இந்த ஷூ தான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பான், எப்போ உனக்கு ரேஸ்ல கூட இருப்பான்னு சொல்லி அவரும் ரொம்ப மோட்டிவேட் பண்றாரு. நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா ஷூவை போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சு அப்புறம் நல்லா வேகமா ஓட பழகிட்டாரு. இந்தியன் டீமோட கோச் அங்க இருக்க எல்லாத்துக்கும் நிறைய ரேஸ் வைக்கிறாரு. ஒவ்வொரு ரேஸ்லயும் நம்ம ஆள் தான் ஜெயிக்கிறாரு. அவருக்கு நம்ம மில்காவை ரொம்ப பிடிச்சு போயிடுது. இவன் கண்டிப்பா சாம்பியன் ஆவான்னு அவர் மனசுக்குள்ள பதிஞ்சிடுது. 70 செகண்ட் 60 செகண்ட் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி கிட்டத்தட்ட நேஷனல் ரெக்கார்டுக்கு பக்கத்துல வந்துட்டாரு. 50 செகண்ட்ல 400 மீட்டர் ஓடிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம் மில்காவை நினைச்சு. ஆனா இதை எல்லாத்தையுமே அந்த ஆப்போசிட் கேங் இருக்கானுங்கல்ல கோட்டு போட்டவனுங்க, அவனுங்க நோட் பண்றானுங்க. நம்ம தானே இத்தனை நாள் சாம்பியனா இருந்தோம், இப்ப இவன் நம்மள தோற்கடிச்சிருவான் போலயேன்னு அவன் நினைச்சுக்கிட்டு நைட்டு நேரம் நம்ம ஆளு குளிச்சிட்டு இருக்கும் போது சாக்கு பைய போட்டு மூடி ஒரு ஆணி வச்ச ஷூ வாலையா அவர் காலையே ஓட்ட போட்டானுங்க. 2 கால்லையும் ரத்தம் அப்படியே கொட்ட அவர் காயத்துல துடிச்சிட்டு இருக்காரு. செம்ம வலியா இருக்கு. மில்கா யாருன்னு பேரை மட்டும் சொல்றானா, அவனுங்களை பாத்துக்கிறேன்னு குருஜி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. பாவம் யாரோட பேரையுமே சொல்றதுக்கு அவருக்கு மனசு வலியா என்னன்னு தெரியல. 2 காலும் அப்படியே ரணமாய் கிடக்கு. கண்டிப்பா எழுந்து ஓடுறது ரொம்ப கஷ்டம். 2 கோச்சுக்குமே ரொம்ப வருத்தமா போயிடுது. இப்போ அந்த மெயின் காம்படிஷனும் நடக்க போகுது. எல்லாரும் அதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. குருஜிக்கு ரொம்ப வருத்தம், இந்தியன் டீமோட கோச்சுக்கும் ரொம்ப வருத்தம், மில்கா வரலையே, அவனால கலந்துக்க முடியலையேன்னு. அப்ப பார்த்தா அவரோட பேரு சொல்லும் போது அவர் வந்து நிக்கிறாரு. குருஜிக்கு ஷாக்கு. 2 பேரும் ஓடி போய் இத பாரு, வேண்டாம் சொன்னா கேளுடா, இந்த மாதிரி இன்னும் பல போட்டி வரும், ஆனா இப்ப நீ ரெஸ்ட் எடுக்கணும்டா, ஒருவேளை உனக்கு கால்ல ஏதாவது பெரிய டேமேஜ் ஆயிடலாம், தயவு செஞ்சு சொல்றதை கேளு வேண்டான்னு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா ஒத்த வார்த்தை தான் அவர் சொல்றாரு. குருஜி உங்களுக்கு நல்லா தெரியும் நான் என்னோட மரியாதைக்காக ஓடுறேன்னு, என்ன ஓட விடுங்க 2 பேரும் சொல்லிட்டு அந்த காயத்தோட ஷூவை மாட்டிக்கிறாரு. இப்ப வேக வேகமா அவர் ஓடக்கூடிய அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. ரேஸ் ஆரம்பிக்குது. வலியோடையும் வேதனையோடையும் நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறாரு. அவரோட அந்த காயத்துல இருந்து அழுத்தம் தாங்க முடியாம ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் வலியை தாங்கிறதுக்காக கத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்காரு மனுஷன். எல்லாரும் வேகமா ஓடுறாங்க. அவர் கடைசியால தான் இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஒவ்வொருத்தரையா பீட் பண்ணி வேக வேகமா ஓடிட்டு இருக்காரு. அவரோட வேகம் தாங்க முடியாம அந்த காயத்துல கட்டி இருக்க அந்த கட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமா அவந்து பறந்தே போயிடுச்சு. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மோதாலா வந்து அந்த காம்படிஷன்ல வின் பண்ணிட்டாரு நம்ம மில்கா. 2 கோச்சுக்கும் செம ஹாப்பி. அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டாரு தடுமாறி, ரத்தம் கொட்டிட்டு இருக்கு கால்ல. குருஜி ஓடி போய் அவரை தூக்கிட்டாரு.
மில்கா நீ சாதிச்சிட்டடான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இந்த இந்தியன் டீமோட கோச் இருக்காரு இல்லையா, அவர் வேகமா ஓடி வந்து இல்ல குருஜி அதை மட்டும் அவன் பண்ணல, அவன் நேஷனல் ரெக்கார்டையே உடைச்சிட்டான்னு சொல்றாரு. ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். என்ன டபுள் கிஃப்ட் கிடைச்ச மாதிரி ஆயிப்போச்சுல. இப்போ மறுபடியும் கட்டை போட்டுட்டு பெட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப இங்க யாருப்பா மில்கா சிங்னு ஒரு தாத்தா வராரு. அவர் தான் டெய்லரா. பிளேசருக்கு அளவெடுக்கணும்பா வாப்பான்னு கூப்பிடுறாரு. எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் அவருக்கு. அவர் ஆசைப்பட்ட அந்த பிளேசர் இப்போ அவருக்கு கிடைக்க போகுது. பிளேசர் தாண்டி அவர் ஆசைப்பட்ட அந்த மரியாதைன்னு சொல்லலாம். அதுக்கு அளவெடுக்கும் போது அவர் முகமெல்லாம் அப்படியே ரொம்ப வெக்கமா இருந்ததா. புது மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸுக்கு அளவெடுக்கும் போது எந்த அளவுக்கு வெக்கப்படுவாங்களோ அந்த மாதிரி அவர் இருந்ததா குருஜி சொல்றாரு. இப்போ அந்த கோட்டையெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு அக்காவை பாக்குறதுக்காக தான் ஊருக்கு போறாரு. ஆளே வேற மாதிரி இருக்காரு. கண்ணாடி எல்லாம் போட்டு வீட்டுக்குள்ள போனது அக்கா யாருங்க உங்களுக்கு யாரு வேணும்னு கேக்குறாங்க. அவரை பார்த்து அடையாளமே தெரியல அவங்களுக்கு. பாவம் கண்ணாடியை கழட்டிட்டு நான் தான் சொன்னதும் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், ரொம்ப பூரிப்பு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி தம்பியோட இந்த சாதனை எல்லாம் பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. இந்தக்கா இந்த கோட்டை நீயும் போட்டு பாருன்னு சொல்லி அவங்களுக்கும் அதை கலட்டி போட்டு விடுறாரு. சூப்பரா இருக்குக்கா, அப்படியே பாக்கெட் குள்ள கையை விட்டு பாரு இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்றாரு. அவங்களும் கையை விடுறாங்க. பார்த்தா ஏதோ தட்டுப்படுது. ரெண்டு அழகான தோடு வாங்கிட்டு வந்திருக்காரு அக்காவுக்கு தங்கத்துல. அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே அக்காவை சந்தோஷப்படுத்தியாச்சு இல்லையா. இப்ப ஆளை பார்க்கலான்னு ஹீரோயினை பாக்குறதுக்காக தான் அங்க இருந்து வேகமா போய்கிட்டு இருக்காரு. அவங்க வீட்டுக்கு போனா அங்க வேற ஒருத்தன் இருக்கான். யாரையா நீ இங்க இருந்த பொண்ணு எங்கன்னு கேட்டா நீ யாருன்னு பதிலுக்கு கேக்குறான். இங்கதானே குடியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா வராரு. பார்த்தா ஃப்ரெண்டுக்காரன் நிக்கிறான் வழியில. டேய் இங்கடா என்னோட ஆளு, இங்கதானே அவங்க குடும்பத்தோட குடியிருந்தாங்க. ஏய் உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, வாடா நம்ம பசங்களை எல்லாம் போய் பார்க்கலான்னு அவன் ஏதேதோ பேசிட்டு இருக்கான். டேய் என்ன நடந்தது, நான் உன்கிட்ட என்ன கேக்குறேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா சொல்லுன்னு திரும்ப திரும்ப நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. அவன் எதையோ சொல்லாம மழுப்பிக்கிட்டு இருக்கான். இப்ப நீ சொல்ல போறியா என்னன்னு கேட்டதும் அவங்க எல்லாம் இங்க இருந்து போயிட்டாங்கன்னு சொல்றான். என்ன போயிட்டாங்களா? ஆமா உன் ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு குண்டத்துக்கு போட்டான். என்னடா சொல்ற, எனக்காக காத்துட்டு இருப்பேன்னு சொன்னாலே அவ சொன்னது என்னமோ உண்மைதான். உனக்காக அவ சண்டையெல்லாம் போட்டா. ஆனா எந்த காலத்துல பொண்ணுங்க பேச்செல்லாம் மதிக்கிறாங்க. அவ என்னதான் வெறுப்ப காட்டினாலும் அவ விருப்பம் இல்லாம அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்களாம். இந்த கதை எல்லாத்தையும் கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அவங்க எப்பவும் மீட் பண்ற இடத்துல போய் தனியா உட்கார்ந்துருக்காரு. பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. பாவம் அவளுக்காக ஒரு ரெட் கலர் ஷால் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதையெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு என்ன பண்ண இப்ப லவ் ஃபெயிலியர் ஆயி போச்சு. அடுத்த வேலையை பாப்போன்னு குருஜி கிட்ட தான் போறாரு. அவர் ஒரு குண்டத்துக்கு போடுறாரு. ஏன்னா இனிமே இவருக்கு ட்ரைனிங் பண்ண போறது இந்தியன் டீமோட கோச்சான ரன்வீர் சிங்னு சொல்றாரு. அவர் கூட நீ ஆஸ்திரேலியால போய் போட்டிகள்ல கலந்துக்க போறேன்னு ஒரு குட் நியூஸ் தான் சொல்றாரு. ஆனா நம்மளுக்கு அதுல அந்த அளவுக்கு இஷ்டம் இல்ல. நீங்க இல்லாம நான் தனியா போக மாட்டேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இத பாருடா, நீ இப்ப உயிரை பறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கீழே இருக்க மரத்தெல்லாம் ஏன் பாக்குற, நல்லா என்ஜாய் பண்ணுடா, நீ சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குன்னு தைரியம் சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்புறாரு குருஜி. முதல் தடவையா பிளைட்ல ஏறி உட்கார்ந்துருக்காரு நம்ம ஹீரோ. அவருக்கு அப்படியே பதட்டமா இருக்கு. சீட் பெல்ட் எல்லாம் எப்படி போடணும்னு தெரியல. பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்டா இது இப்படிதான்டா 2 முடிச்சு போடணும்னு முடிச்சு போட்டு வைக்கிறான். அப்ப ஒரு பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணி பெல்ட் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கு. இது யாருன்னு கேட்டா உனக்கு தெரியாதடா, அந்த பொண்ணுதான் ஸ்விம்மிங்ல சாம்பியன்னு பக்கத்துல இருக்கவன் சொல்றான். அப்படியா, அழகா இருக்கால? ஆமா நல்லா தான் இருக்கா. ஆனா எனக்கு தான் பயமா இருக்கு பிளைட் நினைச்சுன்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காரு. சாமி எல்லாத்தையும் கும்பிட்டு இருக்காரு. இப்ப பிளைட் கிளம்ப போற நேரம். ரொம்ப பயமா இருக்கு அவருக்கு. பிளைட்ல பறந்துட்டு இருக்கும் போது மேகம் எல்லாம் தெரியுது. டேய் அங்க பாருடா, மேகமே நமக்கு கீழே தான் இருக்கு. நம்ம மேகத்துக்கு மேல பறந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா பிளைட் வெடிக்க போகுதுன்னு கத்துறாரு. ரொம்ப பயப்படுறாரு. சீட் பெல்ட் எல்லாம் கழட்டிட்டு அங்க இருந்து ஓடணும்னு நினைக்கிறாரு. கோச் வந்து அதட்டுறாரு. டேய் உட்காரு ஒழுங்கா, ஒன்னும் ஆகாது, எல்லாரும் இங்க தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க அவர் கத்துறத பார்த்து. அப்போ பிளைட்டோட பைலட் கூட வந்து இத பாருப்பா, எப்பவுமே மேகத்துக்கு மேலதான் பிளைட் எல்லாம் பறக்கும், அதனால நீ பயப்படாம உட்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி இதெல்லாம் சொல்றீங்களே நீங்க யாருன்னு கேட்டா நான் தாப்பா இதை ஓட்டுற பைலட். அட பாவி நீங்க வந்துட்டியே, யார் அங்க ஓட்டுவா, போய் ஓட்டு. அட இருப்பா, எப்பவுமே 2 பைலட் இருப்போம்ப்பா, இன்னொரு பைலட் ஓட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. அந்த இடத்துல ஒரு பெரிய கூத்த பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஹீரோ. அடுத்ததா இப்போ இவங்க மெல்பர்ன்ல போய் இறங்கிட்டாங்க போட்டியில கலந்துக்கிறதுக்காக. அங்க இந்த இந்தியன் டீமோட கோச் இருக்காரு இல்லையா ரன்வீர் சிங், அவர் ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அவர் தான் இந்த டீமுக்கு டெக்னிக்கல் அட்வைசரா இருக்க போறாராம். அவரோட வீட்டுக்கெல்லாம் கூட எல்லாரும் போறாங்க. அப்போ சில கேர்ள்ஸ் வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த வெள்ளைக்காரர் இருக்காருல்ல, அவரோட பேத்தியாமா அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு என்னமோ நம்ம மில்காவை பார்த்ததும் புடிச்சு போயிருது. நம்மால அந்த பொண்ணு இங்கிலீஷ்ல ஒண்ணு கேட்க இவர் ஒண்ணு அடிச்சு உடனே அந்த இடத்துல கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. சரி இந்த பசங்களையும் நாங்க வெளியே கூட்டி போறோம்னு அந்த பொண்ணுங்க கேக்குறாங்க. கோச்சும் மனசே இல்லாம சரி போயிட்டு வாங்க, ஊரை சுத்தி பார்த்துட்டு வாங்க, ஆனா என்ன நாளை காலையில ட்ரைனிங்க்கு கரெக்ட் டைமுக்கு வந்துடணும், லேட் ஆக்க கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்புறாரு. இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அந்த பொண்ணுங்க கூட பப்புக்கெல்லாம் போய் பாட்டு டான்ஸ்னு ஒரே கூத்து தான். நம்மால் சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட ரொம்ப மிங்கிள் ஆகி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோவும் ரொம்ப பிடிச்சு போயிருது. அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் ரூமுக்கே கூட வராங்க. ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்காங்க. நைட் எல்லாம் காலையில பார்த்தா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம மில்கா அடிச்சு புடிச்சு ட்ரைனிங்க்கு ஓடி வந்தா கோச் அப்படியே வெறப்பா முறைச்சுக்கிட்டு நிக்கிறாரு. நான் உன்கிட்ட நேத்தே சொன்னல லேட் ஆக்க கூடாதுன்னு, எங்க போனேன்னு கேட்டா இல்ல சார் நேத்து நைட்டு கொஞ்சம் பியர் குடிச்சா அதான் லேட் ஆயிடுச்சு, ரொம்ப தூங்கிட்டேன்னு சமாளிச்சிட்டு இருக்காரு. ஆனா கோச்சுக்கு இதெல்லாம் சுத்தமா
பிடிக்கல. இவரோட கவனம் செதறக்கூடாதுன்னு கோச் நினைக்கிறாரு போல. மெல்பர்ன் சிட்டில ட்ரெயினிங்கும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல அந்த வெள்ளக்கார பொண்ணோடையும் நம்ம ஹீரோ நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்குள்ளயும் நல்ல ரொமான்ஸ் லவ்னு லைஃபும் ஒரு மாதிரி சூப்பரா போய்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணோட நிறைய இடத்துக்கு தனிமையில போய் நல்லா என்ஜாய் பண்ணிருக்காரு. அப்போ இவருக்கான அந்த ரேஸ் நடக்கிற அந்த நாளும் வருது. இந்தியா சார்பில் மெல்பர்ன்ல நடந்த அந்த ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கிறதுக்காக மில்கா சிங் அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. எல்லா நாட்டு வீரர்களும் நிக்கிறாங்க. எல்லாரும் மில்காவோட வெற்றிக்காக காத்துட்டு இருக்காங்க. ரேஸும் ஆரம்பிக்குது. மில்கா வேகமா ஓடிட்டு இருக்காரு. எல்லாரோடையும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா இவர் தான் ஆளா ஓடிட்டு இருக்காரு. அங்க இருக்க இவரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணுன்னு எல்லாரும் என்கரேஜ் பண்ணி கத்திட்டு இருக்காங்க. வேகமா ஓடிட்டு இருந்தவர் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரை தாண்டி ஒவ்வொருத்தரா ஓட ஆரம்பிச்சாங்க. இவர் அப்படி ஸ்லோ ஆயிட்டாரு. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த ரேஸ்ல அன்னைக்கு நடந்த அந்த ஒலிம்பிக் கேம்ஸ்ல நம்ம மில்கா தோத்து போயிட்டாரு. இந்தியாவுக்காக தங்கம் வாங்குவாருன்னு நினைச்ச நம்ம மில்கா தோத்து போயிட்டாரு. இத கோச்சால ஏத்துக்கவே முடியல. ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. நம்ம மில்கால உடஞ்சு போயிட்டாரு. ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனா நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு ஓடி வந்து என்னாச்சு, என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சா, நீ என்ன பிளேம் பண்ண போறியான்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அவர் எந்த பதிலுமே சொல்லல. வேக வேகமா பாத்ரூம்குள்ள போய் கண்ணாடியை பார்த்து அவரே சப்பு சப்புன்னு அரைஞ்சுக்கிறாரு. தப்பு பண்ணிட்டே போக்கஸ் பண்ணாம விட்டுட்டேன்னு நினைச்சு சப்பு சப்புன்னு அரைஞ்சுக்கிறாரு. அடுத்து இப்ப ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. அதனால கடைசியா போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை பார்த்து பேசுறாரு. அவ ரொம்ப வருத்தப்படுறா. ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்றா. அவனோட கவனத்தை நம்ம சதுரடிச்சிட்டோமோன்னு நினைச்சிட்டு இருக்கா. இவரும் வந்து உன் மேல எந்த தப்பும் இல்ல, என் மேலதான் எல்லா தப்பும், நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணாத, நான் ஊருக்கு போயிட்டு வரேன், நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் உடனே சொல்லிட்டு பாய் பா சொல்லிட்டு அங்க இருந்து சொந்த நாட்டுக்கு கிளம்புறாரு. இங்க பார்த்தா நைட் டைம்ல எல்லாரும் ஃபிளைட்ல தூங்குறாங்க. இவருக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குது. நேரம் எந்திரிச்சு வந்து கோச்சு கூப்பிடுறாரு. அவர் தூங்கிட்டு இருந்தவர் எந்திரிச்சு என்னன்னு பார்த்தா வேர்ல்ட் ரெக்கார்டு என்ன சார்னு ஒரு பேப்பரை நீட்டி கேட்கிறாரு. அது அந்த ஃபிளைட்ல கொடுக்குற ஒரு குட்டி டிஷ்யூ பேப்பர் தான். கோச் அப்படியே ஏற இறங்க நம்ம ஆளை பார்த்துட்டு அதை வாங்கி பேனா வெட்டி எழுத ஆரம்பிக்கிறாரு. ஒத்த வார்த்தை பேசலையே கோச்சும் 45.9 செகண்ட்னு எழுதி கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம ஆளு வந்து சீட்ல உட்காந்துட்டாரு. இங்க இந்தியாவுக்கு வந்ததும் ஃபுல் போக்கஸையும் ரன்னிங்ல காமிச்சு செம்மையா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. வேர்ல்ட் ரெக்கார்டை உடைச்சே ஆகணும்னு. ஏன்னா ஏற்கனவே நேஷனல் ரெக்கார்டை இவர் உடைச்சாரு இல்லையா, இப்போ வேர்ல்ட் ரெக்கார்டை உடைக்கணும்னு ரொம்ப வெறித்தனமா ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு. இப்படி பல நாள் பிராக்டிஸ் போய்கிட்டே இருக்கு. உடம்பு இதையெல்லாம் தாங்காம மயங்கி கூட விழுகிறாரு கீழே. அப்பவும் இந்த கோச் விடலையே. மில்கா சுத்தி பாரு, நீ வேர்ல்ட் ரெக்கார்டை உடைச்சிட்டேன்னு எல்லாரும் கத்துறாங்க, கேக்குதான்னு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்காரு. அவர் வாயிலிருந்து பாவம் ரத்தமே கொட்டி போச்சு. ஆனாலும் கோச் விடல. அப்ப விட்டுரு, அந்த பேப்பரை என்கிட்டே திரும்பி கொடுத்துடா, வேர்ல்ட் ரெக்கார்டை உன்னால உடைக்க முடியலன்னு நினைச்சுக்கோன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் மனுஷனுக்கு பாவம் வெறி வந்து போச்சு. மறுபடியும் மயக்கம் தெளிஞ்சு வேகமா எந்திரிச்சு அந்த டயரை இழுத்துக்கிட்டே ஓடிட்டு இருக்காரு. மலையில ஓடுறது, கரடு முரடான பாதையில ஓடுறதுன்னு டிஃபரெண்டா கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம வெயிட்டா அவர் கால்ல கட்ட சொல்லி அந்த வெயிட்ட தூக்கிக்கிட்டு ஸ்கிப்பிங் போட சொல்றாரு. கோச் சொல்லி கொடுக்கற எல்லாத்தையுமே இவரும் ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஆளுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கு. இவர் எந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்குவாருன்னா, ஒரு பனியனை போட்டுப்பாரு, பக்கத்துல ஒரு கப்பு இல்லைன்னா வாளி எதையாவது வச்சுப்பாரு. ஓடிட்டு வந்து அந்த பனியனை கலட்டி அந்த வேர்வையை அதுல பிழிஞ்சு விடுவாரு. இப்படி ஓடி பிழிஞ்சு அந்த வாளியவே நிரப்புறதுதான் இவரோட டார்கெட்டா இருக்கு ஒரு நாள் முழுக்க. அந்த அளவுக்கு வெறித்தனமா மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்காரு. காத்து புயல் மழைன்னு எதுவுமே பார்க்காம பிராக்டிஸ் பண்றாரு. மழை கொட்டினாலும் கூட இவர் ட்ரைனிங் நிறுத்துறது இல்லையே. அப்பவும் ஓடுறது, எக்ஸசைஸ் பண்றது, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இவரோட இந்த வெறித்தனமான எக்ஸசைஸ் பார்த்து அந்த ஸ்விம்மிங் சாம்பியன் ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, அவ அப்படி இம்ப்ரெஸ் ஆகி போயிட்டா. அப்ப நம்மளால ஸ்விம்மிங் பண்ணிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவ கொஞ்சம் ரொமான்டிக்கா வந்து நம்மளால கையை பிடிக்கலான்னு பார்த்தா இவருக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா ஏற்கனவே பண்ண தப்ப பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு போல. சாரி, என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை அவமானப்படுத்தணுன்றதுக்காக நான் இதை சொல்லல. நான் இப்ப ஏன் கூடவே போராடிக்கிட்டு இருக்கேன், என் கவனம் சதறக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுக்கு இதை கேட்டு கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கா நம்ம ஹீரோவை பார்த்து. அடுத்ததா இப்போ நேரம் வந்துருச்சு போட்டி போறதுக்காக. ஆசிய விளையாட்டு போட்டிகளை கலந்துக்கிறதுக்காக டோக்கியோவுக்கு போறாரு நம்ம ஹீரோ. கூட நம்ம கோச்சும் தான் போறாரு. அப்பதான் கோச் ஒரு ஆளை காட்டுறாரு. அங்க பாரு, அவன் தான் அப்துல் காலிகா, பாகிஸ்தான் காரனா. இவன் கூட தான் நாளைக்கு நீ போட்டி போட போற. ஆசியாலே இவன் ஒரு சிறந்த ஓட்டப்பந்தய வீரனா இருக்கானாமாம். அதனால எப்படியாவது நீ இவனை ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம தான் கெத்துன்ற மாதிரி கோச் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்கள மீட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. பாகிஸ்தான் கோச்சும் நம்ம கோச்சு கிட்ட முதல்ல நல்லா தான் பேசுறாரு. பரஸ்பரம் ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகும்போதுதான், என்னப்பா நீ பாகிஸ்தான்ல இருந்து ஓடி வந்தியாமல ஒரு காலத்துலன்னு போசுக்குன்னு அந்த கோச் கேட்டுவிட்டாரு. நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி வருத்தமா போச்சு. வேணும்னே ஹர்ட் பண்ணணும் தான் இப்படி பேசியிருப்பாரு போல. போகும்போது நாங்கெல்லாம் இந்த மில்கா மாதிரி டசன் கணக்குல பாத்துருக்கோம்னு ஏகத்தளமா பேசிட்டு பாகிஸ்தான்காரங்க போறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே வருத்தமா போச்சு. அப்பதான் பாகிஸ்தான்ல நடந்த அந்த பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் பிரிஞ்சிருச்சு இல்லையா. இந்தியா இந்துக்களுக்கு சொந்தமான நாடுன்னும், அதே நேரத்துல பாகிஸ்தான் முஸ்லிம்களுக்கு சொந்தமான நாடுன்ற மாதிரி தான் அந்த நேரத்துல மாறி போச்சு. ஆனா நம்ம ஹீரோவோட குடும்பம் ஒரு சீக்கிய குடும்பம். இவங்க எல்லாம் பாகிஸ்தான்ல இருக்கணும்னா ஒண்ணு முஸ்லிம் மதத்துக்கு மாறணும், அப்படி இல்லைன்னா இந்தியாவுக்குள்ள போகணும். இதுதான் இவங்களுக்கு இருந்த ரெண்டே சாய்ஸ். இப்போ இவங்க கிராமமே இக்கட்டான பிரச்சனையில மாட்டிக்கிச்சு. நம்ம மில்கா சிங்கோட அப்பா தான் கிராம தலைவரா இருந்திருக்காரு. அப்போ அந்த சீனை நமக்கு காட்டுறாங்க. அவங்க அப்பா எல்லாரும் முன்னாடியும் பேசிட்டு இருக்காரு. ஒண்ணு நம்ம மதம் மாறணும், இல்லைன்னா நம்ம வாழ்ந்த இந்த இடத்தை விட்டு இந்தியாவுக்குள்ள போகணும், என்ன முடிவு பண்ணலான்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் இதை கேட்டதும் கொதிக்கிறாங்க. எங்களாலாம் முடியாது, மதம் மாற முடியாதுன்னு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வேற வழியே இல்ல, நாம சண்டை போட்டுதான் ஆகணும். இவங்க குருவா நினைக்கிறது கோவிந்த் சிங் அப்படின்ற ஒருத்தர் தான். அவரை எல்லாரும் மனசுல
நிறுத்திக்கங்க. அவர் வெறும் 40 வீரர்களை வச்சுக்கிட்டு ஒரு கோட்டையில இருந்த லட்ச வீரர்களோட சண்டை போட்டாராமா. அதே மாதிரிதான் நாமளும் இப்போ லட்சம் பேரோட சண்டை போட வேண்டியது இருக்குன்னு ரொம்ப வீராவேசமா பேசிக்கிட்டு இருக்காரு மில்காவோட அப்பா. சுத்தி இருக்க எல்லாருக்குமே இவர் பேசுறது ஓகேவா தான் தெரியுது போல. ஆனா அக்கா புருஷன் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். என்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவங்க கிட்ட குதிரை இருக்கு, வாள் இருக்கு, எல்லா ஆயுதமும் இருக்கு. அவங்களை எதிர்த்துலாம் நம்மளால சண்டை போட முடியாதுன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. வாங்க நம்ம இந்தியாவுக்குள்ளே போயிடலாம், வாழ்ந்த இடமும் வேணா ஒண்ணு வேணான்ற மாதிரி அக்கா புருஷனோட நிலைப்பாடு இருக்கு. அப்பாவுக்கு இதை கேட்கும் போது கொஞ்சம் வருத்தம் தான். அதனாலதான் அந்த ஆளு பொண்டாட்டியை கூட்டிட்டு முன்னாடியே சேஃபா இந்தியாவுக்குள்ள வந்துட்டாரு போல. ஆனா மில்காவோட குடும்பம் அங்க இருந்து வரதுக்கு தயாராவே இல்ல. வாழ்ந்த இடத்தை விட்டு போக முடியாதுன்னு சொல்லி போராடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்ப அவங்க அப்பா எல்லார் முன்னாடியும் ரொம்ப மோட்டிவேஷனலா ஒரு ஸ்பீச் கொடுக்கறாரு. நம்ம ஒவ்வொருத்தரும் 1 லட்சம் பேரோட சண்டை போட்டாகணும். ஒரு சின்ன சிட்டுக்குருவி ஒரு பெரிய பருந்த நோக்கி சண்டை போட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்காரு. இவரோட பேச்சை கேட்டு அங்க இருந்த லேடிஸ் கூட சின்ன சின்ன கத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சண்டைக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவங்க அப்பாவோட அந்த ஸ்பீச்சை கேட்டு நம்ம மில்காவுக்கே ஒரு மாதிரி பூரிப்பா இருக்கு. இப்ப அதை எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம மில்கா எங்க இருக்காருன்னா அந்த ஓட்டப்பந்தய காலத்துல ஓடுறதுக்கு ரெடியா இருக்காரு. அப்பதான் அவங்க அப்பாவோட வார்த்தைகள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டே இருக்காரு. ரேஸும் ஆரம்பிக்குது. நம்ம மில்காவும் ஓடுறாரு. இந்த போட்டியில தான் பாகிஸ்தான் வீரரான அப்துல் காலிக்கும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரு. எல்லா நாட்டு வீரர்களையும் தாண்டி 2 பேர் தான் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட சமநிலையில தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த ஜெயிக்கக்கூடிய கோட்டு கிட்ட போகும்போது பாகிஸ்தான்காரர் ரொம்ப வேகமா ஓடிட்டாரு. அவங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம மில்கா பாவும் கோட்டை தாண்டி வந்து கீழே விழுந்துட்டாரு. கோச் ஓடி வந்து மில்கான்னு சொல்லி அவர் தூக்கி ஆஸ்வாசப்படுத்திட்டு இருக்கும்போது போச்சு தோத்துட்டோன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. மில்கா தோத்து போயிட்டாருன்னு அவரே நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா போர்டுல ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம மில்கா சிங்கோட பேர் தான் வருது. அப்பதான் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி நமக்கு காட்டுறாங்க. 2 பேரும் சமமா ஓடி வந்திருந்தாலும் ஒரு நூலில நம்ம மில்கா தான் முதல்ல வந்திருப்பாரு. பாகிஸ்தான்காரவங்களுக்கு செம்ம டென்ஷனா போச்சு. நம்ம கோச் எல்லாம் அப்படியே சந்தோஷத்துல மில்கா வத்தி சுத்திட்டு இருக்காரு. இப்போ மில்கா சிங் ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல இந்தியாவுக்கான முதல் தங்க பதக்கத்தை வாங்கி இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துட்டாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாட்டுக்கு திரும்பினதும் தன்னோட ஆர்மி கேம்புக்கு தான் வராரு. அவருக்கு ஒரு ஸ்டார் கொடுத்து ஆர்மில கொஞ்சம் ஹையர் போஸ்ட் இப்ப கொடுத்திருக்காங்க போல. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பிரகாஷ் ராஜ் ஃப்ரெண்ட்ஸ் குருஜி இருக்காரு இல்லையா, எல்லார் முன்னாடியும் சந்தோஷமா அந்த மெடல் எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்காரு. அந்த மெடல் எல்லாத்தையுமே குருஜிக்கு போட்டு விட்டு நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம், நீங்க இல்லன்னா நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷத்துல நம்ம மில்காவை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாரு குருஜி. அடுத்து எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடி சந்தோஷமா இவரோட வெற்றி அந்த கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மில்கா கம்பீரத்தோட அங்க இருக்க நெருப்பு நோக்கிட்டு வந்து எப்பவும் பத்திரப்படுத்தி வச்சிருப்பாரு இல்லையா, கோச் கிட்ட இருந்து எழுதி வாங்கின ஒரு டிஷ்யூ பேப்பர் வேர்ல்ட் ரெக்கார்ட் 45.9 செகண்ட் எழுதி கொடுப்பார்ல, அந்த பேப்பரை அந்த தீயில போட்டுறாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு, ஏன்னா இனிமே அவருக்கு அது தேவைப்பட போறது இல்ல. வேர்ல்ட் ரெக்கார்டை நம்ம மில்கா இப்போ உடைச்சிட்டாரு. 45.8 செகண்ட்ல ஓடி அந்த ரெக்கார்டையும் இவர் பிரேக் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்காக நிறைய நாடுகளுக்கு போய் நிறைய போட்டிகள்ல தங்க பதக்கங்களை எல்லாம் வாங்கி குவிச்சிட்டாரு. அதனால நம்ம நாடு அவருக்கு பத்மஸ்ரீ விருது கூட கொடுத்து கௌரவப்படுத்துறாங்க. அந்த விருது வாங்கினதுக்கு அப்புறமா பிரதமர் மாளிகையில இவங்களுக்கு எல்லாம் ஒரு பார்ட்டி கொடுத்திருப்பாங்க. அங்க நேருஜி கூட வந்து நம்ம மில்காவை பார்த்து ரொம்பவே பாராட்டுறாரு. அப்ப உனக்கு என்னப்பா வேணும், இந்திய நாடு உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டா நம்ம மாலி என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு, நான் போட்டியில ஜெயிச்சிட்டேன் இல்லையா, அதை பாராட்டி ஒரே ஒரு நாள் நேஷனல் ஹாலிடே விட முடியுமான்னு கேட்கிறாரு. இதைத்தான் இவரோட லவர் கிட்ட இவர் கேட்டிருப்பாரு இல்லையா முன்னாடியே, காந்திஜி பர்த்டேக்கு நேஷனல் ஹாலிடே விடுற மாதிரி எனக்காகவும் ஒரு நாள் ஹாலிடே விட வைப்பேன் அப்படின்னு. அந்த ஆசையும் இப்ப நிறைவேறி போச்சு நம்ம ஆளுக்கு. அந்த பார்ட்டியில அது மட்டும் நடக்கல. அப்போதான் நம்ம நேருஜி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல இவ பார்த்தாலும் சண்டையா நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதை சுமூகப்படுத்துறதுக்காக உறவை இன்னும் மேம்படுறதுக்காக 2 நாட்டுக்கு நடுவுல விளையாட்டு போட்டி வைக்க போறாங்களாமா. அந்த விளையாட்டு போட்டியில கலந்துக்கிறதுக்காக நம்மளோட வீரர்கள் எல்லாருமே பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொல்றாரு. ஆனா இதை கேட்டது நம்மால் முகம் அப்படியே மாறி போச்சு. இல்ல என்னால முடியவே முடியாதுன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அதனாலதான் இப்ப பிடிவாதமா பாகிஸ்தானுக்கு போகவே மாட்டேன்னு மில்கா சிங் முடிவெடுத்திருக்காரு. இந்த கதை எல்லாத்தையுமே குருஜி தானே மத்த 2 பேர்கிட்டயும் சொல்லிருக்காரு. அப்ப குருஜி ஒரு முக்கியமான விஷயத்த அந்த இடத்துல சொல்றாரு. எதுக்காக நம்ம மில்கா பாகிஸ்தானுக்கு போக மாட்டேங்கிறான்ற விஷயத்த அந்த சீனை நம்ம காட்டுறாங்க. இவங்க குடும்பம் அங்க இருந்து இந்தியாவுக்கு வராததுல, அதே நேரத்துல மதமாறவும் ஒத்துக்காததுனால பாகிஸ்தானை சேர்ந்த அந்த வீரர்கள் எல்லாமே ஆயுதங்களோட இவங்களை தாக்குறதுக்காக வராங்க. மழை அப்படியே சோன்னு கொட்டிட்டு இருக்கு. ஆணு பொண்ணுன்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாரையுமே வெட்டி கொல்றாங்க நம்ம மில்கா முன்னாடியே. சின்ன பையனான அந்த மில்கா அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி அசைய கூட முடியாம நின்னுட்டு இருக்காரு. அவங்க அப்பா, மில்கா ஏன்டா நிக்கிற, ஓடு ஓடுடா ஓடு, இத பாரு உனக்கு ஒண்ணும் ஆகாது, ஒரு பிரச்சனையும் வராது, தைரியமா இருக்கணும் சரியா, ஓடு, இங்க இருந்து எப்படியாவது ஓடி பொழைச்சுக்கோன்னு அவங்க அப்பா கத்துறாரு. சுயநினைமே இல்லாம இருந்த மில்கா கொஞ்சம் கொஞ்சமா நிதானத்துக்கு வந்து வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அவர் ஓடிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா குதிரையில வந்த ஒருத்தன் அவங்க அப்பாவோட தலையை அப்படியே வெட்டிட்டான். எப்படி இருந்திருக்கும் அந்த சின்ன பையனுக்கு. அப்ப ஆரம்பிச்ச ஓட்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் பல சாதனைகளை செய்யறதுக்காக மில்கா ஓடிட்டே இருக்காரு. இதையெல்லாம் கேட்ட அந்த வெள்ளமுடி தாத்தாவுக்கு ரொம்பவே வருத்தமா போச்சு. சச்சா, பாகிஸ்தான்ல இவ்வளவு கொடுமையான விஷயம் நடந்திருக்கா மில்காவுக்கு, நம்ம வேற போய் அதை ஞாபகப்படுத்தமான்னு அவருக்கே வருத்தமா இருக்கு. அதே நேரத்துல இவங்க வர வேண்டிய இடத்துக்கும் வந்துட்டாங்க. மில்காவோட வீட்டுக்கு வந்து அவரை பாக்குறாங்கன்னா அவர்கிட்ட பாகிஸ்தானுக்கு வாங்க விளையாடுன்னு எதையுமே சொல்றதுக்கு இவங்க கிடையாது. வெறுமனே பாரத பிரதமரான நேருஜி உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு மட்டும் சொல்றாங்க. அப்போ மில்கா அடுத்ததான் நம்ம நேருஜியை மீட் பண்ண போறாரு. அப்போ நேருஜி கிட்ட ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அந்த இடத்துக்கு போனா என்னோட கால் நகரவே நகராது, அந்த காத்துல என் குடும்பத்தை சேர்ந்தவங்களோட
ரத்தம் சிந்தி கிடக்கு, என்னால அந்த நாட்டுக்கு போகவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. அப்போதான் நம்ம நீருஜி சொல்றாரு, இத பார் மகனே, எனக்கு உன்னோட உணர்வுகள் எல்லாம் புரியுது, ஆனா நீ ஒரு வீரன், அத முத புரிஞ்சுக்கோ. உன் நாட்டுக்கு நீ இப்ப தேவைப்படுற, ஒரு தனியான போர்ல நிக்கிறதா நினைச்சுக்கோ. ஏன் உன் நாட்டுக்கு நீ தேவை, நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் இந்திய நாட்டுக்காக மில்கா இப்போ பாகிஸ்தானுக்கு போக சம்மதிக்கிறாரு. இந்தியால இருந்து விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே இந்திய எல்லையை தாண்டி முதல் தடவையா பாகிஸ்தானுக்கு போறாங்க அங்க விளையாடுறதுக்காக. பலத்த பாதுகாப்போட தான் எல்லாரும் அங்க போறாங்க. அங்க நம்ம மில்காவுக்கும் அந்த அப்துல் காலிக்னு ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவனுக்கும் நடுவுல நடக்க போற அந்த போட்டிக்காக எல்லாரும் ஈகரா வெயிட் பண்றாங்க போல. இந்த துண்டு சீட்ல ரெண்டு பேரோட பேரும் போட்டோவும் போட்டு அங்கங்க பறக்க விடுறாங்க. அதுலயே போட்டி எந்த அளவுக்கு விறுவிறுப்பா இருக்கும்னு எல்லாருக்கும் புரியுது. ஆரம்பத்துல ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. அந்த பிரஸ் மீட்ல நம்ம மில்கா கலந்துக்கணும் தான், ஆனா அவர் சீட்டு எம்டியா இருக்கு, அவர் ஆள காணோம். அங்க இருந்த பிரஸ்காரங்க எல்லாருமே, என்ன சார் எங்க அப்துல் காலிக்க பார்த்து உங்க ஆளு பயந்து ஓட்டிட்டாரான்னு கேலி பண்ணி சிரிச்சிருக்காங்க. நம்ம கோச்சுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல, மில்கா எங்க போனாருன்னு தெரியல. ஆனா நம்ம மில்கா ஒரு புல்லட் எடுத்து வேற ஒரு பாதையில போயிருக்காரு. எங்கடா போறாருன்னு பார்த்தா அவர் அன்னைக்கு பயத்தோட ஓடி வந்த ஒரு பாதை, அந்த பாதையில தான் அவர் இருந்த கிராமத்தை நோக்கி போய்கிட்டாரு. அங்க போய் பார்த்தா அங்க இப்பவும் வீடு இருக்கு, வேற யாரெல்லாம குடியிருக்காங்க. அங்க போனது இவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. சின்ன பையனா இருக்கும் போது பயந்து ஓடிருப்பார் இல்லையா, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா அம்மாவுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னு வந்து பாத்துருப்பாரு. அவங்க எல்லாம் ஒரு இடத்துல பெண குவியலா கடந்திருப்பாங்க, ஒருத்தர் உயிரோட மிச்சிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்து பார்த்து அந்த அம்மா அம்மானு அழுதுட்டு இருக்காரு. அப்ப ஒரு சின்ன பையன் அந்த இடத்துக்கு வந்து, அழாதீங்க, ஏன் அழறீங்க, அழக்கூடாதுன்னு அப்பா அவரோட முகத்தை பார்த்துட்டு ஏதோ போட்டோன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு வரான். இவர் ஓட்டப்பந்தயத்துல ஓடுற மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்க ஃப்ரேம் போட்டு வச்சாங்க அந்த பையனோட. அவன் எடுத்துட்டு வந்து இது நீங்க தானேன்னு காட்டிட்டு இருக்கான் நம்ம மில்கா கிட்ட. அப்ப பாட்டு பாடிக்கிட்டே ஒருத்தர் வராரு. யாருன்னு பார்த்தா நம்ம மில்காவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, அந்த குண்டு பையன் தான் இப்ப பெரிய பையன் ஆயிட்டான் போல. அந்த குண்டு பையனோட குட்டி பையன் தான் போட்டோ எடுத்துட்டு வந்தவன். ரெண்டு பேரும் இப்ப கட்டி பிடிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ உயிரோட தான் இருக்கியாடான்னு சொல்லி ஃப்ரெண்ட பார்த்து கேட்காரு நம்ம மில்கா. ஆமாண்டா, நான் பொழைச்சதே பெரிய விஷயம், நம்ம ஸ்கூல் வாத்தியார் தான் என்ன காப்பாத்தி வளர்த்தெடுத்தாரு, எனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாருன்னு சொல்லி அவரோட மனைவியை கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இதுதான் பையனு கூட சொல்லிருக்காரு. ஃப்ரெண்ட அந்த இடத்துல பார்த்ததும் நம்ம மில்காவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ரேஸுக்கான நாளும் வந்துருச்சு. இந்தியால இருக்க அவரோட சொந்த கிராமத்துல எல்லாரும் ரேடியோவோட ரெடி ஆயிட்டாங்க. அதுல ஒரு மைக் செட்டை கனெக்ட் பண்ணி அந்த ரேஸ பத்தி அறிவிப்பெல்லாம் வெளியிடுவாங்க. அதை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அக்காவோட புருஷன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். இன்னொரு பக்கம் நம்ம பிரகாஷ் ராஜ் ஆர்மி கேம்ப்ல ரேடியோவோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சுத்தி எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நேருஜி கூட அவரோட ஆபீஸ்ல ரேடியோவுக்கு முன்னாடி தான் உட்கார்ந்திருக்காரு. பாகிஸ்தானோட அந்த கிரவுண்ட்ல நடக்கிற எல்லாத்தையுமே ஒருத்தர் அதுல அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. பிளைட்லாம் வந்து இப்ப கலர் பொடியை தூவுது. பாகிஸ்தானோட ஜெனரலான ஆயூப் கான் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அவர் வந்து ஒவ்வொருத்தருக்கா கை கொடுத்துட்டு இருக்காருன்னு அப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதே போலதான் அங்கேயும் நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த கவர்னர் ஜெனரல் வந்து எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்றாரு. நம்ம மில்காவுக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்றாரு. காலுப் கிட்ட போனவரு, இத பாரு, நீ தான் இந்த நாட்டோட பெருமை, உன்னை நம்பிதான் இந்த நாடே இருக்கு, நீ இதுல கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ ரேஸுக்கு எல்லாரும் தயாராக போறாங்க. துப்பாக்கி சுடப்படுது, எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மில்கா வெறித்தனமா ஓடுறாரு. அந்த அப்துல் காலிப் தான் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் தான் இப்ப முன்னிலையில இருக்கான். அதத்தான் ரேடியோலயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஓடி 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 நம்ம மில்கா ஓடுறதையும் தாண்டி பறந்துகிட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். அப்படிதான் ரேடியோல கூட சொல்றாங்க. அப்துல் காலிக்க தாண்டி ஓடிட்டு இருக்காரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அதை கேட்டு குதிக்கிறாங்க. கமான் மில்கா, கமான் மில்கான்னு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும் இருந்து. அவர் அப்துல் காலிக்கெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டு இருக்காரு. துப்பாக்கில இருந்து வர புல்லட் மாதிரி வேகமா பாஞ்சு வந்துட்டு இருக்காரு. அவர் ஓடி வரத பார்த்து பாகிஸ்தானோட ஜெனரலே எந்திரிச்சு நின்று கை தட்டுறாருன்னு பாத்துக்கோங்களேன். இந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஓடி வராரு. வேகமா ஓடி வந்த நம்ம மில்கா கரெக்டா எல்லாரையும் முந்திக்கிட்டு வந்து அந்த போட்டியில ஜெயிச்சிட்டாரு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ரேடியோல இத சொன்னதும் கேட்டுட்டு இருந்த எல்லாரும் அப்படியே டான்ஸ் ஆடி அதை அப்படியே கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம கோச்சுங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா டான்ஸ் ஆடி இருக்காங்க. மில்கா ஜெயிச்சிட்டான் ஜெயிச்சிட்டான்னு எல்லாரும் கத்துறாங்க. மில்காவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம மில்கா சிங் போட்டியில ஜெயிச்சதுனால இந்திய நாட்டு பிரதமரான நேருஜி நேஷனல் ஹாலிடேவா அதை அறிவிச்சிட்டாரு. இதுக்கு தானே நம்ம ஆள ஆசைப்பட்டிருப்பாரு. எல்லாரும் வந்து அவரை பாராட்டிட்டு இருக்காங்க. அப்ப பாகிஸ்தானோட ஜெனரலே அவருக்கு வந்து பதக்கத்தை எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. உன்ன மாதிரி ஒருத்தன் ஓடி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாரு. நீ ஓடல, பறந்தன்னு சொல்லலாம். அதனால இந்த பாகிஸ்தான் ரொம்ப பெருமையோடையும் மரியாதையோடையும் உனக்கு இன்னைக்கு ஒரு பட்டத்தை கொடுக்குது. ஃபிளையிங் சிங், பறக்கிற சீக்கியர்னு பேரா. அப்படி ஒரு பட்டத்தை நம்ம மில்கா சிங்க்கு பாகிஸ்தான் நாடு கொடுத்திருக்கு. எந்த மண்ணில இருந்து உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி வந்தாரோ அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு கௌரவமான பட்டம். இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் மில்கா சிங். வாழ்க்கையில பல அவமானம் தாண்டி இந்தியாவுக்காக தடகள போட்டியில முதல் தங்கத்தை வாங்கி கொடுத்த வீரர். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிக்கு ஒரு சிறந்த உதாரணம். இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது மில்கா சிங் மாதிரியே விடாம முயற்சி பண்ணா என்னோட குரலும் உங்க மனசுக்கு பிடிக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதே போல உங்களுக்கு எல்லாம் இதை பார்த்து முடிக்கும் போது என்ன தோணுச்சுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வேற ஒரு நல்ல படத்துல பார்ப்போம். தேங்க்யூ.